ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது ஒரு கருப்பு பூனை, கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு. ஆனால் இதை பார்த்தவங்க இது கருப்பு பூனை, இது வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கருப்பாக பிறந்தது இதோட தவறா. அதாவது பகுத்தறிவுவாதியான ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னது என்னன்னா, சிந்தியுங்கள், அதாவது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னது தான். அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உயிருள்ள ஜீவராசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் அவர் சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை. அவரே விநாயகரை கும்பிட்டார். அதே சமயத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதாவது ஒரு சிலைக்கு கொண்டுட்டு போய் ஒரு 10 குடம் பால் ஊற்றுறத உயிருள்ள ஜீவன்களுக்கு கொடுக்கணும். அதாவது பகுத்தறிவுன்னா என்ன அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிந்தனையின் மூலம் உண்மை, பொய், நன்மை, தீமை ஆகியவற்றை அறியும் ஒரு திறமையாகும். பெரியார் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதாவது சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தினார். அதாவது அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அது முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று கூறினார். ஆனால் மறுபடியும் மூட நம்பிக்கைகள் முளைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அனைவரும் பகுத்தறிவுவாதியான ஈவே ராமசாமியின் புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதாவது ஈவேரா என்றாலே கடவுளுக்கு எதிரானவர் என்ற கொள்கை இருந்தது. அதெல்லாம் கடவுள் நம்பிக்கையும் உடையவர், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதாவது மனிதர்களையும் உயிருள்ள ஜீவன்களையும் மதித்தார். அதாவது அனைவரும் சமம் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதாவது பெண்களுக்கும் பல சீர்திருத்தங்களை செய்தார். அதாவது இப்போ ஒரு பெண்ணோட கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய பூவை பறித்து பொட்டை எடுத்து அலங்கோலப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்களுக்கு எந்த விதமான சடங்கும் கிடையாது. அதாவது சிறு குழந்தையிலிருந்தே பூவும் பொட்டும் வைத்திருப்பவர்கள் பெண்கள். அதை ஏன் கணவன் இறந்ததும் எடுக்க வேண்டும்? கல்யாணத்தில் இந்த பொட்டு பூவெல்லாம் வைக்கிறார்கள். இதையெல்லாம் சொன்னவர் தான் ஈவே ராமசாமி. அதாவது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பது தான் அவருடைய கொள்கை. ஓகேங்களா? தேங்க்யூ.